ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவியல் செய்யலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவியல் அப்படின்னா எல்லா காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சோன்னா செமையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட்டு, முள்ளங்கி, வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், பட்டாணி ஆல்ரெடி நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீன்ஸை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுசாகவும் வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம், மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்குவோம். இதில் எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். கட் பண்ணதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அவியல் ரெடி ஆயிரும். நான் பீன்ஸ் கட் பண்ணிட்டேன். முள்ளங்கி தோல் சீவி அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த காய் அதிகமாக பிடிக்குமோ அதை கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் அதே மாதிரி முள்ளங்கி கட் பண்ணி வச்சாச்சு, பீன்ஸ் வச்சாச்சு, கேரட்டு இதையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சா போதும். தோல் சீவி எடுத்து வச்சதுனால சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெந்துடும். ஸோ கேரட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், இந்த அவியல்லாம் செய்வாங்க ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படி நேரத்தில் அவியல் தான் மெயின் டிஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஊர் சைட்லலாம். அவியல் கேரட்டு போட்டாச்சு, நான் கத்திரிக்காய் போட்டு கேரட் போட்டுட்டேன். முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா காயும் செய்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நான் வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சுருவோம். உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பூசணிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம், இதுக்கு ரொம்பலாம் வெங்காயம் தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டால் போதும். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து போட்டுட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றி அந்த காய்க்கு மேலே வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதை ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. அது வாட்டி வேகட்டும். இது குக்கரில் நீங்கள் செஞ்சீங்க. மோஸ்ட்லி நாங்கள் குக்கரில் பண்ண மாட்டோம். அது ரைஸாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நாங்கள் இப்படியே வச்சுருவோம். இது நல்லா வெந்துருச்சு. பிரியாணி இப்படியெல்லாம் போடும்போது தான் நாங்கள் குக்கரையே யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இப்படி நார்மலாகவே வேக வச்சுறது. முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்காவும் வேகட்டும், அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுவும் இப்போ நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. காய் கட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும், அவ்வளோதான், ரெடி ஆயிடும். சூப்பராக ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். ஸோ நல்லா காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பட்டாணியை வேக வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வேக வச்ச ஐட்டம், அதனால் நான் லாஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, ரொம்ப குலைவாயிரும். அரை வேக்காடு வெந்த பிறகு முருங்கைக்காவை சேர்க்கணும். அது நல்லா வெந்த பிறகு பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் நான் தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டாச்சு. பூண்டு 2 பூண்டு இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சி இதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதையும் நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு இந்த அவியல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அடிக்கடி பண்ணுவேன். கொஞ்சம் காய் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு, ஏன்னா மசாலா எந்த ஐட்டமும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒன்லி காய் மட்டும்தான். வெஜ்ஜு சூப்பு சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் தான் இந்த அவியலும். அதனால் இதை அடிக்கடி நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன்.
ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எப்பயுமே அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான அவியல் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. நாங்கள் ரசம், சாம்பார் இப்படி வைக்கும்போது ஃபங்க்ஷன் டயத்தில் வந்து இப்படி அவியல் வச்சுருவோம். தேங்காய் எண்ணெயையும் ஊற்றிட்டேன் நான். ஊற்றி அதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ ஒரு டேஸ்டியான அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜ்ஜு சூப்புக்கு வந்து ஈக்குவல் தான் இந்த அவியல். ஸோ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டேஸ்டியான அவியல் ரெடி. ஸோ லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.